மீண்டும் உங்களை நான் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷ்ணன் வேதநாயகம். இந்த காலப்பகுதிகளிலே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் ப்ரீமேச்சுவர் இஜக்குலேஷன் அல்லது விந்து முந்துதலை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். எப்படிப்பட்ட விடயங்களுடன் இது சம்பந்தப்பட்டு இருக்கின்றது என்பதை பற்றி நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எனவே நான் இதில் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு வலியுறுத்தி சொல்வது என்னவென்றால், கட்டாயமாக அந்த ஒரு ஆணுக்கு இந்த பிரச்சனை ஏற்படுவதாக இருந்தால் அந்த ஆணினுடைய மனைவியோ அல்லது பெண் துணையோ தங்களாலான இயன்ற உதவியை அவருக்கு அளிக்க வேண்டும், அவர் இந்த பிரச்சனையில இருந்து மீள வருவதற்கு. அதை விட்டு போட்டு பிரச்சனையை கூட்டுகின்ற விதத்தில் ஐயோ இவ்வளவு தானா, இவ்வளவு நேரமாக உம்மால் இருக்க முடியும், இப்படி போன்ற காமெண்ட்ஸ் அல்லது இப்படி போன்ற கருத்துக்களை தெரிவிப்பதன் மூலமாக இந்த பிரச்சனை அதிகரிக்கின்றதே தவிர ஒருபோதுமே இந்த பிரச்சனை குறையாது. எனவே கட்டாயமாக இதை இந்த பெண்கள் கட்டாயமாக இதை அறிந்திருக்க வேண்டும். இப்போது பல தரப்பட்ட ஊடகங்கள் வாயிலாக பல விடயங்களை பற்றி நாங்கள் அறிந்து கொண்டு இருக்கின்றோம் என்றபடியினாலே கட்டாயமாக இந்த இடத்திலே அந்த அந்த மனைவியினுடைய அல்லது பெண் துணைவியினுடைய ஆதரவு ஒரு ஆணுக்கு தேவை இந்த பிரச்சனையில இருந்து அவர் விடுபடுவதற்கு. எனவே என்ன நடக்கின்றது என்றால், இந்த அடுத்ததாக நாங்கள் இதுக்கு இருக்கிற பிரச்சனை தான் கல்ச்சரல். அதாவது எங்களுடைய கலாச்சாரம் கூட இந்த ப்ரீமேச்சுவர் இஜக்குலேஷன் எனப்படுகின்ற ஒரு பிரச்சனையை தூண்டுகின்ற அதிகரிக்கின்ற ஒன்றாக இருக்கிறது. எனவே சில பேரை நாங்கள் பார்த்திருக்கலாம், அதாவது சிறு வயதில் திருமணம் முடித்தவர்களாக இருக்கலாம் அல்லது வயசு போன பிற திருமணம் முடித்தவர்களாக இருக்கலாம். அவர்களுடைய வாழ்க்கை காலத்திலே ஒரு பெண்ணிடம் நாங்கள் கேட்கின்ற போது வாழ்க்கை காலத்திலே ஒரு தடவையாவது அவர் ஓர்காசம் அல்லது உச்சக்கட்டத்தை அடைந்தார் என்றால் பல இடங்கள், நான் சொன்னேன் 95% இந்த 3ஆம் உலக நாடுகளில் இருந்து எங்களுக்கு கிடைக்கின்ற மறுமறை இல்லை என்பதுதான். ஆனால் 4-5 பிள்ளைகள் இருக்கும். எனவே பிள்ளை பெறுவதாலே மட்டும் ஒரு பெண் உச்சக்கட்டத்தை அல்லது இந்த ஓர்காசம் எனப்படுகிற அந்த நிலைமையை ஒருபோதுமே அடைய முடியாது. இது முக்கியமாக கவனித்துக் கொள்ள வேண்டியது. எனவே இந்த நிலை, அதாவது ஆண்களையும் இது முக்கியமாக நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டியது. எனவே இந்த நிலையை ஒரு பெண் அடையாமல் விட்டால் அந்த பாலியல் ரீதியான அந்த செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பிலே அந்த பெண்ணுக்கு என்ன நடைபெறும், ஈடுபாடு இல்லாமல் போய்விடும். இதுதான் மிகவும் முக்கியமானது. எனவே ஈடுபாடு இல்லாமல் போய்விடுமாக இருந்தால் அந்த பெண் தன்னுடைய கணவனுடனோ தன்னுடைய ஆண் துணையுடனோ பாலியல் ரீதியான தொடர்புகளை வைத்துக் கொண்டிருக்கிற போது ஏதோ ஒரு கடமைக்காக இந்த பாலியல் ரீதியான தொடர்புகளை வைத்துக் கொள்வார். அதன் பிற்பாடு இது பெரிய ஒரு குடும்ப புரள்வு அல்லது குடும்ப பிரச்சனைக்கு வட்டி செல்லும். உங்களுக்கு தெரியும், இந்த ஃபேமிலி செக்ஸ் ஒர்க்கர்ஸ் என்று சொல்லுவோம், அதாவது இந்த பாலியல் தொழிலாளிகள். ஸோ இவர்களிடம் நீங்கள் கேட்டீர்களா இருந்தால் உண்மையாக நான் பல பேரை எனக்கு தெரியும். என்னுடைய நோய் நிமித்தமாக, அதாவது நோய்கள் நிமித்தமாக கூட நாங்கள் அவரை ஒவ்வொரு நாளுமே நாங்கள் சந்தித்து கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த பாலியல் தொழிலாளிகள், ஃபேமிலி செக்ஸ் ஒர்க்கர்ஸ் அல்லது ஃபீமேல் செக்ஸ் ஒர்க்கர்ஸ் என்று சொல்லுவோம், அவர்களிடம் நீங்கள் கேட்டீர்களாக இருந்தால் நீங்கள் ஒரு ஆணுடன் நீங்கள் ஒரு பணம் கொடுத்து அந்த பணத்திற்காக நீங்கள் பாலியல் தொழிலை நீங்கள் செய்கின்ற போது உங்களுக்கு உச்சக்கட்ட மகிழ்ச்சி அல்லது ஓர்காசம் ஏற்படுகிறதா அல்லது உச்சக்கட்டம் ஏற்படுகிறதா என்றால் அவர்கள் உடனடியாக சொல்லுகிற பதில், ஒரு செகண்டும் தாமதிக்காமல் அவர்கள் சொல்லுகின்ற பதில் இல்லை. இரண்டாவதாக என்ன நடைபெறுகிறது, தங்களுடைய வருமானத்தை அதிகரிப்பதற்காக அவர்கள் தங்களுக்கு உச்சக்கட்டம் ஏற்பட்டிருக்கின்றது என்று சொல்லி அவர்கள் பல சத்தங்களை ஏற்படுத்துவதன் மூலமாகவோ பல உடல் அசைவுகளை அவர்கள் மேற்கொள்வதன் மூலமாகவோ தன்னுடன் தொடர்பினை, அதாவது செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பை வைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த ஆணுக்கு தான் உச்சக்கட்டம் அடைந்ததாக அவர் ஒரு அறிகுறிகளை வெளிப்படுத்துவார். ஆனால் உண்மையாக சொல்ல போனால் அந்த அறிகுறிகள் எல்லாம் ஒன்றுமே இல்லை. அந்த பெண், அந்த தொழிலாளி ஒருபோதுமே இப்படிப்பட்ட பணத்திற்காக போய் பாலியல் ரீதியான தொடர்பினை வைத்துக் கொள்கின்ற போது அவ்வாறு அவர் உச்சக்கட்டம் அடைவதில்லை. அந்த நிலைமையிலும் கூட அவர் வாய் மூலமாக பலதரப்பட்ட சத்தங்களை ஏற்படுத்துவதன் மூலமாக அவருக்கு அங்கு கிடைக்கின்ற அந்த காசினுடைய அளவு கூடுதலாக இருக்கிறது. நேரடியாக கூட எங்களுக்கு வந்து சொல்லியிருக்கிறார்கள் என்னிடம். சில நேரங்களிலே அதை ஒரு நகைச்சுவையாக இருக்கும். ஐயா, நான் டாக்டர், நாங்கள் கூடுதலாக சத்தம் போடுகின்ற போது எங்களுக்கு ஒரு 5000 ரூபாய் தருவார், 8000 ரூபாயோ 10,000 ரூபாயோ தந்து போட்டு போகிறார் என்று. இந்த இடத்துல தான் பல ஆண்கள்
தங்களுடைய வழி தவறி போகின்ற ஒரு நிலைமை எங்களாலே காணக்கூடியதாக இருக்கின்றது. எனில் தன்னுடைய மனைவியுடன் இருக்கின்ற போது மனைவி இப்படிப்பட்ட சத்தங்களையோ அல்லது உச்சக்கட்டம் ஏற்படுவதற்குரிய உடல் அசைவுகளோ மேற்கொள்ளவில்லை. ஆனால் தான் ஒரு பாலியல் தொழிலாளியுடன் இருக்கின்ற போது அந்த பெண் 2-3 நிமிஷத்திலே இப்படிப்பட்ட உடல் அசைவுகளையும், அதாவது உச்சக்கட்டம் அடைந்ததற்குரிய குணங்களை வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லி அந்த ஆணுக்கு சந்தோஷமாக இருக்கும். எங்களிடம் வந்து சொல்லுகின்ற ஒரு குறை என்ன? என்னுடைய மனைவி ஒரு மெரக்கட்ட மாறி, ஒரு ஜடம், ஒரு உணர்ச்சியே இல்லை. இதுதான் அவர்கள் எங்களிடம் வந்து சொல்லுகின்ற ஒரு முறைப்பாடாக இருக்கிறது. அது உண்மையை பார்க்க போனால் அப்படி அல்ல. அந்த பாலியல் தொழிலாளி என்ன செய்கின்றார்? தன்னை வேணுமென்றே தன்னுடைய பணத்தை கூட்டுவதற்காகவோ அல்லது தன் வருகின்ற இந்த கஸ்டமர்ஸ் வாடிக்கையாளரை அதிகரிப்பதற்காகவோ அவர் என்ன செய்வார்? இப்படிப்பட்ட சத்தங்களையும் உணர்ச்சி உண்டாகினது என்ற கூடிய அறிகுறிகளையும் வெளிப்படுத்துகின்ற போது அவருக்கு என்ன செய்வார்? கூடுதலாக தன்னுடைய தொழிலை ஒழுங்காக மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கு. எனவே இவையெல்லாம் இந்த ப்ரீமேச்சர் இஜக்குலேஷனுடைய முக்கியமான பதங்களாக இருக்கிறது. என மனைவி ஒரு ஜடம், ஒரு உணர்ச்சி இல்லை அல்லது ஒரு மெரக்கட்டை என்று கூட பலதரப்பட்ட வசனங்களிலே சொல்லிக் கொண்டிருப்பதை எங்களாலே கேட்கக்கூடியதாக இருக்கிறது, காணக்கூடியதாக இருக்கிறது. அப்படி அல்ல. இது முக்கியமாக இந்த இடத்துல இன்னும் ஒன்றையும் நாங்கள் தெரிவிக்க வேண்டும். கல்ச்சர் மிக முக்கியமானது. நான் முதலிலும் சொன்னேன், ஒரு காலத்திலே இந்த எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி சப்போர்ட் என்று இருந்தது. வீட்டிலே அம்மா, அப்பா, கணவன், மனைவி, சகோதரங்கள், பிள்ளைகள் எல்லாம் இருப்பார்கள். 20-30 பேர் இருப்பார்கள். ஆனால் இப்போது நாகரிக வாழ்க்கை முன்னோரிக்கொண்டு வருகின்ற போது இந்த எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியானது என்னவாக மாறுகிறது? நியூக்ளியர் ஃபேமிலியாக மாறுகிறது. நியூக்ளியர் கணவன், மனைவி, பிள்ளைகள் மட்டும் இருக்கின்ற ஒரு நிலைமையிலே போகிறது. இந்த இடத்திலே இந்த ப்ரீமேச்சுவர் இஜக்குலேஷன் எனப்படுகிற இந்த பிரச்சனையை பொறுத்த மட்டும் இந்த நியூக்ளியர் ஃபேமிலியான நல்ல உதவி செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கு. ஏனெனில் பல பேர் வீட்டில் இருக்கின்ற போது ஒரு கணவனோ மனைவியோ பகல் நேரில் போய் ஒரு அறைக்குள்ளே கதவை பூட்ட முடியாது. பூட்டினால் அங்கு இருக்கின்ற 20-30 கண்கள் அவர்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இது அவர்களுக்கு பலதரப்பட்ட மனது ரீதியான பிரச்சனை ஏற்படுத்துறது. உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, உண்மையான கதை. 62-65 வயசுடைய ஒரு பெண் கூட வந்து இப்படி சொல்லியிருக்கிறார், என்னுடைய கணவருடன், சகோதரங்களுடன், அக்கா மேர், தங்கச்சி மேர் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன். அவர்கள் திருமணம் முடிப்பதில்லை. அந்த பெண்ணுடைய வயது 65. ஆனால் என்னுடைய வாழ்க்கை அப்படியே சீரழிந்து போய்விட்டது. ஒரு கணவன் நான் ஒழுங்காக மகிழ்ச்சியாக இருந்ததே, பாலியலை பற்றி சொல்லவில்லை, செக்ஸ் உறவை பற்றி சொல்லவில்லை, மகிழ்ச்சியாக இருந்ததே கிடையாது என்று சொல்வார். எனவே இந்த கல்ச்சரல் பிரச்சனை கூட, கலாச்சார ரீதியான பிரச்சனை கூட இந்த ப்ரீமேச்சுவர் இஜக்குலேஷன் பிரச்சனை அதிகரிக்கின்ற ஒன்றாக இருக்கிறது. எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். அதே நேரத்திலே இந்த மணி சின்னத்தை அல்லது பெல் சைனை அமுழ்த்தி இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மேலுக தகவல் தேவையாக இருந்தால் 0094 777 35 62 45 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். பிறந்திருக்கின்ற நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் பொதுவான இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி.